என்டர்பிரைசஸ் எம் ராதாகிருஷ்ணன் மதுரை. நாங்கள் விஎஸ்டியோட ஃப்ரம் 1979 அசோசியேட் ஆகிருக்கோம். இந்த பிஸ்னஸ் எங்கள் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட எல்லா க்ரோத்லேயும் விஎஸ்டியோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நாங்கள் இந்த ஏரியாவில் கடந்த 40 வருஷமாக மோர் தென் 10,000 பவர் டில்லருக்கு மேலேயும் 300-400 டிராக்டருக்கு மேலேயும் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் 5 இயர்ஸாக நம்ம எஸ்எஃப்எம் ப்ராடக்டில் ப்ரெஷ் கட்டர், பவர் வீடர்ஸ் எல்லாம் வந்தவுடனே இந்த ப்ராடக்ட்டுங்க நம்ம சப்சிடி சேல்ஸு இந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இல்லாமல் ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் தான் விற்க முடியும்னு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுலேயே நாங்கள் ஒரு டெமோ, ரோட் ஷோ, டெமோ ஆக்டிவிட்டீஸ், ஃபீல்டு ஃபார்மர்ஸ் மீட்டு, அதுக்கப்புறம் வேன் கேம்பெயின் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். இதில் நார்மலாக நம்மளுக்கு ஒரு ரெகுலர் பிளானிங் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு. பட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் கம்பெனியோடு சேர்ந்து ஒரு சத்ரபதினு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அதில் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக அவங்களோட ஃபீல்டு ஸ்டாஃப் இந்த டேஸ் வருவாங்க, நம்மளோட ஸ்டாஃபோடு அலைன் ஆகி எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு ஒரு நார்மல் பிளானை எடுத்து பேசி நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு லாஸ்ட்டு 2 days ஃபீல்டு விசிட், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு டெமோ ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீல்டுலேயே கொண்டு போய் நம்ம ப்ராடக்ட் டெலிவரி பண்ணி ரிசல்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணதில் எங்களுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக நார்மல் சேல்ஸோட இந்த சேல்ஸ் ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ இந்த சேல்ஸ் நம்மளோட சப்சிடி சேல்ஸை தாண்டி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு. இது விஎஸ்டியில் நம்ம பண்ணுற ஃபாலோஅப் இல்லாமல் அவங்களும் அந்த சத்ரபதி டீமும் நம்மளோட சேல்ஸ்மேனில் டிஎம் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் ஃபாலோ பண்ணி அவங்களோட மீட்டிங்ஸ் மாதிரி நம்மளோட சேல்ஸ்மேனுக்கு இந்த வீக்கோட டார்கெட் என்ன, நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட் என்னன்னு கேட்கும்போது இனிஷியலாக நம்ம சேல்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ப்ரெஷரைஸ் இருந்தாலும் அது ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகும்போது என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது, கம்பெனிக்கும் டார்கெட்ஸ் அச்சீவ் ஆகுது. இதில் ப்ளஸ் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம சப்சிடி இல்லாத டைமில் கம்பெனிலேருந்து வீடர்ஸ்க்கெலாம் இந்த ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் நம்மளுக்கு இந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு சில மாடலுக்கெல்லாம் இந்த வீடர்ஸ் கொடுக்குறாங்க. அதை நான் கம்பெனியில் கேட்குறது எல்லா வீடர்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட்ஸ் கொடுத்தோன்னா நம்ம நம்பர் ஆஃப் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ப்ளஸ் இந்த ஸ்கீம்ஸும் இந்த நம்ம பண்ணுற சத்ரபதி ஸ்கீம் ப்ராஜெக்ட் இதெல்லாம் நல்லா பண்ணுறதை பார்த்து லாஸ்ட் டிசம்பரில் நம்ம கம்பெனியோட எம்டி சாரும் எங்களோட டீலர்ஷிப் விசிட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம பண்ண இந்த சத்ரபதி ப்ராஜெக்ட் கஸ்டமர்ஸ் ப்ளஸ் அவங்க அதில் பண்ண சேல்ஸும் 2-3 டெலிவரியும் கொடுத்தாங்க. ப்ளஸ் இது இல்லாமல் இதுக்கு எல்லாத்துக்கூட நம்ம இம்பார்ட்டன்ஸ் நம்ம விஎஸ்டியோட சர்வீஸ் ஸ்ட்ரென்த், நம்ம பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு கொடுக்குற கேர் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொடுத்த டெலிவரிஸையும் அவங்க விசிட் பண்ணாங்க. சர்வீஸ் பண்ண விதத்தையும் எம்டி சாரே நேராக பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக போனாங்க. 1-2 குறை இருக்கிறதையும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் இருக்கும்போது நம்ம இன்னும் நம்பர் ஆஃப் சேல்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணலான்னு என்னோட கருத்து. தேங்க்யூ.